ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் நேஹா ஃப்ரம் ஹாஸ்னே லைஃப். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து கெட் ரெடி வித் மீ ஃபார் ஆஃபீஸ் தான் பார்க்க போகிறோம். நான் ரொம்ப நாள் கழிச்சு ஆஃபீஸ் போகிறேன். என்னோட ஆஃபீஸோட கோ டு மேக்கப் இது தான். எப்பயுமே ஒரு சட்டில் பேஸ் அண்ட் ஐஷேடோலாம் வந்து வெறும் அந்த டார்க் சர்க்கிள்ஸ் கவர் பண்ணுறதுக்கு தான். ஸோ அதை மட்டும் போட்டுட்டு அந்த ஐலைனர் போட்டு ஐப்ரோ லிப்ஸ்டிக் இது தான் என்னோட கோ டு மேக்கப். வெயில் போகுது வருது சரி என்னமோ. பட் பேசிக்காக என்னோட ஆல் மேக்கப் ஐட்டம்ஸ் ப்ளஸ் ஸ்கின் கேர் எல்லாமே இந்த பாக்ஸில் தான் இருக்கும். சாலிசினமைட் ஆன்டி ஆக்னி சீரம் இதை வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு போகிறேன். ஸோ இது வந்து ரொம்ப இதுவாக இருக்குது, அதாவது பிசு பிசுன்னு இருந்துச்சு. பட் போட்டப்பறம் ட்ரை ஆகிடுச்சு. மாய்ஸ்சரைசருக்கு இன்றைக்கி நான் அக்வாலஜிக்காவோட இலுமினேட் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் இதை பற்றி நான் பேசியே ஆகணும். என்னன்னா எனக்கு ரெண்டு பாட்டில், அதாவது பை ஒன் கெட் ஒன்ல வாங்கினேன், இதுவும் சன்ஸ்க்ரீனும் சேர்த்து வாங்கினேன். ஸோ எனக்கு வந்த 2 பாட்டில்லையும் பம்பு சரியில்லை. அந்த இதில் பம்பு சரியில்லாமல் அதை உடச்சி நான் உள்ளெல்லாம் நோண்டி சன்ஸ்க்ரீனை காலி பண்ணிட்டேன். இது வந்து நான் வாங்கி 1 இயர் ஆகுது பார்த்துக்கோங்க. அது ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குது பம்பில் வராமல் இருக்கிறது. எனக்கு இன்னும் இவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது. இது நான் என்ன பண்ணுவேன்னா இதை திறந்து இதில் போடுவேன். ரொம்ப மனசே உடஞ்சிருச்சு இந்த மாதிரி டிஃபெக்டிவ் பம்ப் பேக்கேஜிங் வந்தனால. ஏன்னா எனக்கு அதோட அந்த ஃபார்முலா எவ்ரி திங் இஸ் குட், பட் என்னென்னா இப்படி ஆயிடுச்சு. அதனால கடுப்பாக இருக்குது. சீக்கிரம் காயணும்னா இப்படி வந்து எந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அதை வந்து ஸ்கின்ல அப்சர்வ் பண்ண விடுங்க. எஸ்பெஷலி யூ ஆர் டூயிங் ஸ்கின் கேர்னா அது ரொம்ப முக்கியம். ஒரு 10 to 15 செகண்ட்ஸாவது கேப் விடுங்க. கிவ் இட் சம் டைம். அது கொஞ்சம் உட்காரணும். அதான் வந்துட்டு நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிறேன், டெர்மாக்ரோ 1% ஹைலரானிக் சன்ஸ்க்ரீன். இது ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட் எனக்கு கொடுத்தாங்க. காலியாகிடுச்சு ஆக்சுவலி. கொஞ்சோண்டு இருக்கும், அதை எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்கின் கேர் அப்படின்னு இறங்கினப்போ வாங்கின ப்ராடக்ட் இந்த டெர்மாக்கோட சன்ஸ்க்ரீன் தான். அதுக்கப்புறம் தான் சாலிசிலிக் வாங்கினேன். அதே இதில் விட்டமின் சி வாங்கினேன். அப்புறம் நயசினமைட் வாங்கினேன். இதுலேருந்தே எனக்கு டெர்மாக்கோ மேலே ஒரு ஈர்ப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சி அண்ட் அஃபோர்டபுளாக இருக்கும். எப்பயுமே நான் இந்த சேல் டைமில் வாங்குவேன்னா. ஸோ ஆல் ஸ்கின் கேர் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நான் டேரெக்டாக மேக்கப் போயிடலாம். மேக்கப்புக்கு ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமர் போட்டுக்கிறேன். என்கிட்ட இருக்கிற ஒரே நைக்கா ப்ராடக்ட் சொல்ல முடியாது. அந்த நைக்கா ஆக்சுவலி எனக்கு ஃப்ரீயாக வந்தது. ஸோ இதான் நான் வந்து வாங்கினதுன்னு வச்சுக்கலாம். நைக்கா ப்ரெப்மி அப் ஃபேஸ் ப்ரைமர். பிளர் ஆக்கிட்டு நம்ம ஸ்கின்ல ஹெவியாக ஃபீல் ஆகலை, தெரில எனக்கு இதுதான் ஃபீலாக என்னன்னு எனக்கு தெரில. ஸோ நல்ல வெரி குட் ப்ரைமர் ஆக்சுவலி, சிலிகான் ப்ரைமரில். நெக்ஸ்ட் நம்ம ஆரஞ்ச் கரெக்டர் போயிடலாம். இது வந்து எங்கெல்லாம் வந்து எனக்கு டார்க் சர்க்கிள் போடுவேன், அதுக்கப்புறம் டார்க் பேட்சஸ் இருக்கிற இடத்துலையும் நான் போட்டுப்பேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து கன்சீலர் போயிடலாம். கன்சீலர் வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் கையிலே பண்ணுவேன் அண்ட் சம்டைம்ஸ் ப்ரஷில் பண்ணுவேன். இந்த ப்ரஷ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலி. இது வந்து ஒரு மாங்கேன்ற ஒரு பிராண்டு. இதில் வந்துட்டு நிறைய எனக்கு ப்ரஷ் கிடச்சிது. இங்கே பாருங்கள், இது எல்லாமே ப்ளஸ் வேற ஒரு செட்டும் இருக்கும். அதோட ஆர்பிஸ் தான். இது எல்லாமே அதில் வந்தது தான். 700 சம்திங் தான். பட் ரொம்ப நல்லா இருக்குது. லிட்ரலி குத்தலை. பிரிசில்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்குது அண்ட் அஃபோர்டபுள். நிஜமாக நல்லா இருக்குது. டூ செக் இட் அவுட். எனக்கு லிங்க் கிடச்சா நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். ரெகுலர் பேசிஸில் நான் ஃபவுண்டேஷன் போடவே மாட்டேன். போடுறதுனா நான் என்கிட்ட இருக்க ஒரே ஃபவுண்டேஷன் இதுதான். லாக்மேயோட 395 ப்ரைமர் ப்ளஸ் மேட் வார்ம் கேரமல் ஷேடு. என் ஷேடு இல்லை இது, பட் நான் கொஞ்சமாக எடுத்து எனக்கு தேவையான இடத்துல மட்டும் போட்டுப்பேன். பட் இன்னைக்கு நான் அது போட போகிறது இல்லை. I'm gonna skip it. But what I'm gonna do is going to put loose powder. இது இன்சைட்டோட ஃபினிஷிங் லூஸ் பவுடர். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வேஸ்லின் போட்டுக்கிறேன். ஐஷேடோ நான் மோஸ்ட்டாக வந்து ஆஃபீஸ்க்கு போட மாட்டேன். பட் இந்த டார்க் ஏரியாவை கவர் பண்ணுறதுக்கு இந்த சிஸ் பியூட்டியோட அல்டிமேட் ஷேடோ 05 பேலட்டு. இதில் என்ன கவலைன்னா, எனக்கு எப்போவுமே இந்த மூடி மட்டும் செட்டே ஆக மாட்டேங்குது. பழைய ஷேடோடதும் எனக்கு இப்படி உடஞ்சிருச்சு. இங்கே பாருங்க, இதுவும் உடஞ்சிருச்சு. என் தலையில் எழுதியிருக்கு போல். இது வந்து பேசிக் ப்ரௌன்ஸ் அண்ட் கிளிட்டர்ஸ் மெட்டாலிக் ஷேட் இருக்கும். ஸோ இது வந்துட்டு வெரி வெரி குட் பேலட். பிக்மெண்டேஷன் எல்லாமே சரி. ஸோ இதில் இருக்க இந்த கேக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி வாங்கியிருக்கோம், ஏன்னா வந்து அவ்வளோ யூஸ் பண்ணிட்டேன். இந்த பேலட் இருக்குல்ல, நைக்காவோட மிட் நைட் கிளாம், இது வந்து எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிது. ஏதோ
வேறு ஏதோ வந்து என் ஃப்ரெண்டுக்கு என் கசினுக்கு கிஃப்ட் வாங்கினப்போ அவங்களா ஒரு பேலட் தருவாங்களா, லைக் ஃப்ரீ கிஃப்ட் சம்திங், அதில் வந்துச்சு. இது வந்து ஒரு குட் பேலட் தான். ஸோ இதில் உள்ள இந்த நியூட்ரல் ஷேடும் நான் யூஸ் பண்ணிப்பேன். இப்போ வந்து டேரெக்டாக ஐலைனர் போயிடலாம். மை ஆல் டைம் ஃபேவரட், இதுக்கு வந்து ஒரு கதையே இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு டாஸ்லர் தான் யூஸ் பண்ணேன். நான் வந்து ஐலைனர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது 6th ஸ்டாண்டர்டில். பட் வந்து அப்போல்லாம் டாஸ்லர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் 8th ஸ்டாண்டர்டில் ஐ ஃபவுண்ட் திஸ் ஜெம். சீரியஸாக நான் ஜெம் தான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்பத்துலேருந்து இதில் எத்தனை பாட்டிலுங்க, அத்தனை பாட்டில் வாங்கி வச்சுருப்பேன். இது வந்து போனால் ஒரு பேக்கப்பும் ஒன்று வாங்கி வச்சுப்பேன். ஸோ எல்இடினோட பேக் அவுட் லைனர் செம்ம ஜெட் பிளாக். வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, இது வாட்டர் பட்டால் கொஞ்சம் போகும் தான். ஆனால் நான் யார் போட்டு தேப்பா, ஸ்மச் ப்ரூஃபும் கிடையாது. ரொம்ப நல்ல ஐலைனர், பெஸ்ட் ஐலைனர் எவர். நான் எதுவுமே வாங்க மாட்டேன், வேறு எந்த ப்ராண்ட்லேயும் நான் வாங்க மாட்டேன். இது மட்டும்தான் நான் வந்து வாங்குவேன். இது சல்பி மேட்டர். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து போட்டு பழகிடுச்சு. காஜல் வந்து ஒரு 2 வருஷம் தான் போட்டேன். அப்புறம் 8th ஸ்டாண்டர்ட்ல நான் காஜலே ஸ்டாப் பண்ணிட்டேன். காஜல் நான் போட்டவே மாட்டேன். ஸோ கீழே வந்து ஐலைனரில் தான் நான் வந்து ஸ்கூலில் மை வைப்பேன். அது வந்து என்னோட கசின் சொல்லி கொடுத்தா. இது வந்து நானாக கற்றுக்கிட்டேன், மேலே போடுறது நானாக கற்றுக்கிட்டேன். இன்னைக்கு நல்லா வந்திருக்கு ஐலைனர். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஐப்ரோ போயிடலாம். இந்த கிட் தான் யூஸ் பண்ணுவேன் எப்பயுமே, வெட் அண்ட் வைல்டோட ஐப்ரோ கிட்டு. இந்த ப்ரஷ் வந்து நான் இப்போ புதுசாக வாங்கினேன், ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ ப்ரஷ். நெக்ஸ்ட் வந்து நம்ம பொட்டு வச்சுக்கலாம். எனக்கு இந்த பொட்டு தான் பிடிக்கும். இதுதான் நான் ரெகுலராக ஒரு 3-4 இயர்ஸாகவே இதான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். இது வந்து ரிச்சி ரிச் அப்படின்ற பிராண்ட், வெரி குட் ஸ்டிக்கர், கீழே விழவே விழாது. லிப்ஸ்டிக் மை கரண்ட் ஃபேவரட் டாஸ்லரோட டிஎல்சி 033. இதை வச்சு நான் ஒரு இன்ஸ்டா ரீல் கூட போட்டிருப்பேன் அண்ட் ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன். ஆமாம், ஸோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இதுதான் என்னோட டு ஆஃபீஸ் மேக்கப். நான் எப்போ ஆஃபீஸ் போனாலும் இந்த மேக்கப் தான் நான் போடுவேன். ஸோ அவ்வளோதான், நான் கிளம்பிட்டேன், டைமும் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை திஸ் இஸ் ஸ்னேஹா ஃப்ரம் ஹாஸ்னே லைஃப். போயிட்டு வாங்க, டாட்டா.